வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் உபயோகிக்கிற சமையல் எண்ணெய்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆ யாரோட அட்வைஸும் உங்களுக்கு தேவையில்ல. நீங்களே வந்து எது நல்லது, எது கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே. இப்போ ஒரு ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபேட்ல வந்து முக்கியமா 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு. இந்த சேச்சுரேட்டடுக்கும், அன்சாச்சுரேட்டடுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறதுல வந்து அதுக்கு உள்ள இருக்க கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பாண்டுல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சிங்கிள் பாண்டுல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சாலிடா இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல அது உறையிற தன்மை உள்ளதா இருக்கும். சாலிடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அனிமல் ஃபேட் இறைச்சியிலேருந்து வர்றது, அதுக்கப்புறம் வந்து நெய், அப்புறம் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரூம் டெம்பரேச்சரில் உறையிற தன்மை உள்ளதாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிறது சேச்சுரேட்டட் ஃபேட்டு. இப்போது இதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதோட உள்ளே இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து டபுள் பாண்டில் இருக்கும். இந்த டபுள் பாண்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து கொஞ்சம் இப்படி லூஸாக இருக்கும். அந்த லூஸாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால அது ரூம் டெம்பரேச்சரில் ஃப்ளோயிங் தன்மை உள்ள லிக்விடாக இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து வர இந்த பிளான்ட்ஸ்லேருந்து வர்ற ஆயில்ஸு, அப்புறம் இந்த நட்ஸு, ஸோ வால்நட் ஆயிலு, ஃப்ளாக்ஸீட் ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸு. ஓகேவா? இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்லேயே 2 இருக்குது. மோனோ அன்சாச்சுரேட்டட்னு ஒன்று இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட்னு ஒன்று இருக்குது. மோனோ அன்சாச்சுரேட்டட்னா ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். பாலி அன்சாச்சுரேட்டட்னா வந்து 2 டபுள் பாண்ட் இருக்கும். இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் டைப்பில் தான் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய வகையான ஃபேட்டி ஆசிடை நம்ம உடம்பே தயாரிக்கும். ஆனால் இந்த ஒமேகா 3 மட்டும் நம்ம உடம்பால் தயாரிக்க முடியாது. அது கண்டிப்பாக நம்ம வெளியில் டயட்லேருந்து தான் வரணும். நீங்கள் மீன் எண்ணெய் மாத்திரைலாம் சாப்பிட்ருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒமேகா 3 சப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒமேகா 3ங்கிறது வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில், ஃப்ளாக்ஸீட் ஆயிலில், அப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட கொழுப்புலலாம் வந்து இந்த ஒமேகா 3 வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலில் உள்ள கெமிஸ்ட்ரி. இதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது என்ன? இது சேச்சுரேட்டடாகவும் இல்லாமல் அன்சாச்சுரேட்டடாகவும் இல்லாமல் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வகையான ஃபேட் இது. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1938 வந்து நம்ம டச் கம்பெனி ஒன்று நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அந்த இந்தியாவுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்துட்டு என்னடா இவங்கெல்லாம் நெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஆனாலும் வந்து அதோட விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஞ்சித்தனமாக யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று கொடுத்தா வந்து நல்ல மார்க்கெட்டில் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து ஹைட்ராஜினேஷன். இந்த ஹைட்ராஜினேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளூயிடாக இருக்குல்ல இந்த வெஜிடபிள் ஆயில், இந்த வெஜிடபிள் ஆயிலை ஹீட் பண்ணுறதுனால, இந்த ஹைட்ரஜன் கொடுத்து ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்த பாண்டு முறிஞ்சு சேச்சுரேட்டட் ஃபேட்டாக மாறும். அதாவது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த வெஜிடபிள் ஆயில் வந்து அப்படியே உறைஞ்சு அப்படியே நெய் மாதிரி அப்படியே உறைஞ்ச தன்மை உள்ள ஆயிலாக வந்து மாற ஆரம்பிக்கும். அதை வந்து இவங்க வனஸ்பதி, அதாவது வெஜிடபிள்லேருந்து கிடைக்கிற நெய் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி பேர் அந்த கம்பெனி பேர் வந்து ஆக்சுவலாக டாடா அண்ட் கோ. அந்த லீவர் அப்படிங்கிற பிரிட்டன் கம்பெனியோட எல்லை வந்து நடுவில் சேர்த்து டால்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கி இந்த வனஸ்பதி வந்து பயங்கர அளவில் வந்து பயங்கரமாக கோல வச்சுட்டு இருந்தது நம்ம இந்தியாவில். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஹைட்ராஜினேஷன் ப்ராசஸ் வந்து வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம உபயோகிக்கிற சமையல் எண்ணெய்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிஃபைன்டு ஆயில். என்ன நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த வகையான ஆயில்களை நீங்கள் எடுத்தாலும் எல்லாமே வந்து ரிஃபைன்டு ஆயில். இந்த ரிஃபைன்டு அப்படின்னாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராசஸை தாண்டி தான் வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம கைக்கு வந்து சேருது. இப்போ இந்த எண்ணெயை வந்து இந்த நட்ஸில் இருந்து இந்த எண்ணெயை வந்து எடுக்கிறதுக்காக கெமிக்கலை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஆயில் லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கிற வந்து டீகம்மிங் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள பசைத்தன்மையை எடுக்கிறதுக்காக சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த ஆயிலோட தன்மையே வந்து கம்ப்ளீட்டாக மாறி அது வந்து சமைக்கிறதுக்கான ஒரு மீடியமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்குதே தவிர அதில் இருக்கிற எந்த சத்துக்களுமே வந்து நமக்கு கிடைக்காம போயிடுது. அதான் வந்து நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம கண்ணுக்கு இப்போ வந்து ஆயிலில் இருந்து எனக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆயிலை யூஸ் பண்ணணுன்னா இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் வேணும், இதுக்கு தான் வேணும், அதுக்கு தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம். பட்
இதனால வந்து உங்களுக்கு எந்த நல்லதும் கிடைக்காது. இதிலிருந்து கெடுதல் வேணா கிடைக்கலாம். ஏன்னா வந்து இதில அப்படி ஒரு கெமிக்கல் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி, அத ஹீட் பண்ணி, பிரஷர் பண்ணி, அத கம்ப்ளீட்டா நாஸ்தி பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப எந்த எண்ணெய் தான் வந்து நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு பிரஸ்ட் ஆயில் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொண்டு போய் குடுத்து, அத வந்து செக்குல ஆட்டி, அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெம்பரேச்சர வந்து மெயின்டெயின் பண்ணி கோல்டு பிரஸ்ட்னா அதுதான். ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணாம, டெம்பரேச்சர வந்து ரெடியூஸ் பண்ணி, அந்த எண்ணெயை எடுக்கிறதுனால அந்த எண்ணெயோட தன்மை வந்து நமக்கு மாறாம கிடைக்குது. சரி, இப்போ வந்து ஒரு நல்லெண்ணெயோ, கடலெண்ணெயோ, கோல்டு பிரஸ்ட் ஆயில்ல வந்து நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அந்த கடலெண்ணெய் வாசம் வரும், நல்லெண்ணெய் வாசம் வரும், தேங்காய் எண்ணெய் வாசம் வரும். பட் நீங்க இந்த ரிஃபைன்ட் ஆயில்ல நீங்க அது கடலெண்ணெயா இருந்தாலும் சரி, எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி, எல்லா எண்ணெயும் ஒரே ஸ்மெல்லு தான் வரும். ஏன்னா, அந்த ஸ்மெல்லு போகுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரிஃபைன் பண்ணிருவாங்க. ஸோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைன்ட் ஆயில யூஸ் பண்ணும்போது, இந்த பொரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது, இந்த ரிஃபைன்ட் ஆயில்ல இருந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்மெல்லுமே வராது. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அது நீங்க எவ்வளோ தான் திரும்ப 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 யூஸ் பண்ணாலும், அது எவ்வளோ ஹீட்டு தாங்கும், அது வந்து புகையே வராது. திரும்ப திரும்ப நீங்க வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி அதோட எல்லா தன்மையும் வந்து முறிஞ்சு போயி, அது வந்து ஒரு 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 அதோட தன்மையே எதுவுமே இல்லாம தான் வந்து அந்த எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால தான் வந்து அத வந்து திரும்ப திரும்ப வந்து நம்மளால ஏன்னா அதில ஸ்மோக்கே வராம இருக்கு. நீங்க இதுவே வந்து ஒரு செக்கெண்ணெய் எடுத்து கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா, அதில ஸ்மெல் வந்துரும். கொஞ்ச நேரத்துக்கு மேல ஹீட் பண்ணீங்கன்னா, அதில இந்த புகை வரும். இந்த மாரி எந்த ஒரு விஷயமே வந்து ரிஃபைன்ட் ஆயில்ல உங்களுக்கு வராது. இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஒரு பஜ்ஜி, போண்டா சாப்பிடுறீங்க. அதுலேருந்து ஒரு கடலெண்ணெய் வாசமோ, நல்லெண்ணெய் வாசமோ வந்தா உங்களுக்கு பிடிக்காது. அத வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிளாண்டான டேஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிஃபைன்ட் ஆயில பேசிக்கா கொண்டு வந்தது. இத நம்ம சமையல்ல யூஸ் பண்றப்ப, அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த சமையல் ஆயில திரும்ப 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 நம்ம ரீஹீட் பண்றது. இந்த திரும்ப திரும்ப ரீஹீட் பண்றப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த உள்ள இருக்க பாண்ட்ஸ் எல்லாம் முறிஞ்சிரும். இந்த பாண்ட்ஸ் எல்லாம் முறிய முறிய என்ன ஆகும்னா, உள்ள இருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு அயான்ஸ் மாரி, புல்லட்ஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு சில விஷயம்லாம் வந்து அதுக்குள்ளேருந்து வெளில வர ஆரம்பிக்கும். அத வந்து நம்ம உட்கொள்றப்போ, அதுதான் வந்து இந்த ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கேன்சர் வர்றதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஒபிசிட்டி இந்த மாரி வேற சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து வர்றதுக்கான முக்கியமான காரணமா இந்த குக்கிங் ஆயில ரீஹீட் பண்ணுறது வந்து இருக்கு. அது வந்து முக்கியமா நமக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெயோ, இல்ல வந்து நெய்யோ வந்து நம்ம கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணலாம். ஆனா எந்த எண்ணெய யூஸ் பண்ணாலுமே சரி, ஸோ மெடிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சேச்சுரேட்டட விட அன்சாச்சுரேட்டட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஆயிலு, கெனோலா ஆயில், வெஜிடபிள் ஆயில் எல்லாமே நல்லது தான். என்னன்னா, அன்டில் அண்ட் அன்லெஸ் அதை ரிஃபைன் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ரொம்ப நல்லது. ஓகேவா? ரிஃபைன்டுன்னு வந்துட்டாலே அது வந்து நமக்கு கெடுதியை தான் வந்து உண்டாக்குது. சரி, அப்படி இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக நமக்கு அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவசியம். ஒரு என்ஜின் ஓடணுன்னா கூட அந்த என்ஜின் வந்து ப்ராப்பராக ஓடுறதுக்கு உள்ள வந்து ஆயில் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மசில்லாம் வந்து வேலை பார்க்குறதுக்கு, அதே மாதிரி நம்ம நியூரான்ஸில் மைலின் ஒரு ஷீத் இருக்குது. அந்த மைலின் ஷீட்டும் வந்து டெவலப் ஆகிறதுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஃபேட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபேட்டோட ரிசோர்ஸ் வந்து ஆயில், அதனால் சொன்னேன். ஸோ இந்த ஃபேட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ரிஃபைன்டு இல்லாமல் யூஸ் பண்ணுற ஆயில்ஸை வந்து நம்ம டயட்ரி அளவுக்கு மீறாமல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்ற நிறைய பொருட்கள், இந்த பேக்கரி ஐட்டமில், பேக்டு ஃபுட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நான் அப்பயே சொன்னேன். இந்த சேச்சுரேட்டடுக்கும் இல்லாமல் அன்சாச்சுரேட்டடுக்கும் இல்லாமல் நடுவில் இருக்கிறது, இதை வந்து எப்படி டைஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம உடம்புக்கு தெரியாது. இந்த மாதிரியான கொழுப்பு வகைகள் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதி. இதுதான் வந்து இந்த ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி சாப்பிடுங்க. திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி ஒரு ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க. ரிஃபைன்ட் ஆயிலை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. எந்த ஆயிலையோ இல்லை எந்த ஃபேட்டையோ யூஸ் பண்ணாலும் டயட்ரி அளவுக்கு மேலே அதை யூஸ் பண்ணாதீங்க. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.